இப்போ நம்ம யாராவது ஒரு பெரிய ஆள் கிட்ட போறோம்னா எப்படி ஐஸ் வைக்கிறதுன்னு நம்ம கற்றுப்போம். அது மாதிரி ஐஸுங்கிறது இப்போ நமக்கு எளிமையாக புரியனுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பிரீத்தி பண்ணுதல், அவங்கள நோக்கி செல்லுதல், அவங்கள புகழ்தல். அப்போ இந்த நியமனம், அப்போ பூஜைன்னு இதெல்லாம் வர சொல்ல ஒரு மந்திரம் வேணும். அது ஒரு கரெக்டான ஒரு செட் ஆஃப் ஃபார்மில் இருந்தால் தான் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்படி வந்தது தான் இந்த 8 வாக்தேவதைகள். வாக்தேவதைகள் யாருன்னா, நம்ம பேசுகிறோம்ல, இப்போ பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கு ஒரு உத்தரவாதத்துக்கு சொல்லுவோம், நீ வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது தான் இந்த 8 வாக்தேவதைகள். அதனால தான் என்னைக்கும் ஒரு சொல்ல சொல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னைக்கும் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். நல்ல ஒரு பையன்கிட்ட ஏதோ ஒரு பசங்க கிட்ட போயிட்டு நல்ல மோட்டிவேட் பண்ணீங்க, நல்ல விதமாக மோட்டிவேட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை சமுதாயத்துக்கு ரொம்பவும் உதவிகரமாகவும் பாதுகாப்பாகவும் உயர்த்துறதுக்கு பார்க்கும். அப்போ அதே பையன்கிட்ட எதுவும் தவறான விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டே வந்தால் அது சமுதாயத்துக்கு எதிராக வரும். அப்போ வார்த்தைக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கு, அந்த வார்த்தையின் அந்த வார்த்தைக்கு அந்த பலத்தை கொடுக்கறது தான் இந்த 8 வாக்தேவிகள். அப்படி வஷினி முதலியான வாக்தேவதைகள் லலிதா தேவிய பிரீத்தி பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். அப்படி இந்த லலிதா சகஸ்ரநாமம் 16 பாகங்களை கொண்டது. எப்படி இது 16 பாகங்களாக இருக்குன்னா, முதல்ல இருக்கக்கூடிய இது 2 வகையா பார்க்குறோம். நான் ஸ்லோகங்களோட எண்ணிக்கையும் நான் கரெக்டா சொல்றேன், நாமாக்களோட எண்ணிக்கையும் சொல்லிட்டு வரேன். நாங்க அதாவது ஸ்தோத்திரத்துக்கும் நாமாவளி ரெண்டுமே சொல்றேன். ஸ்லோகங்கள்ல முதல் 3, நாமாக்கள்ல 1ல இருந்து 12. அப்ப ஸ்ரீ மாதாவின் அவதாரம், அம்பாள் எப்படி தோன்றினாங்க, அம்பாளுடைய அந்த தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுதான், எப்படி அம்பாள் அவதரிச்சாங்கங்கிற சொல்றது. ஸ்லோகங்கள்ல 4ல இருந்து 21, நாமாக்கள்ல 13ல இருந்து 54வது நாமா வரைக்கும் கேசாதி பாத வர்ணனை. அதாவது லலிதா தேவியா தோன்றியாச்சு அம்பாள். அப்ப கேசாதி பாதம் என்னன்னா, கேசம்னா முடி, பாதம்னா நம்மளுடைய கால் பாதம். அம்பாளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் உள்ள வர்ணனை தான் கேசாதி பாத வர்ணனை. இது 2. 3வது ஸ்ரீநகர் வர்ணனை, அம்பாள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தினுடைய வர்ணனை. ஸ்லோகம் 22ல இருந்து 23, நாமாக்கள்ல 55ல இருந்து 63 நாமாக்கள் இருக்கக்கூடியது ஸ்ரீநகர